ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பிரெட் ஆம்லெட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். சின்ன எக்காக இருந்தால் 3 எக் எடுத்துக்கோங்க. பெரிய எக்காக இருந்தால் ஓரளவுக்கு நார்மல் சைஸ் எக்காக இருந்ததுன்னா நீங்கள் 2 எக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ்வலாக வாங்குகிற பிரெட் சைஸுக்கு 3 எக்ஸ் இருந்தால் தான் ஓகேவாக இருக்கும். ஸோ 3 to 2 எக் சைஸை பொறுத்து. இது சின்னதுங்கிறதுனால நான் 3 எக் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை க்ளோஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் தெரிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பேட்டரில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சு அந்த கல்லில் நம்ம பட்டர் அப்ளை பண்ணி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை போட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ப்ரெட் டோஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றி நம்ம ஃபுல்லாக பிறப்பிக்கலாம். ஸோ கல் ஃபுல்லாக நான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் ப்ரெட்டை வச்சு 2 சைடும் நல்லா எக்கு படுற மாதிரி திருப்பி வச்சு அதுக்கப்புறம் ஆம்லெட்டை அப்படியே திருப்பி போட்டு அதில் நம்ம ப்ரெட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கலாம். என்னால் திருப்பி போட